விண்வெளியில பெட்ரோல் பங்கா? என்னங்க விளையாடுறீங்களா? ஆனா இது விளையாட்டு இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்போ உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. பெரம்பலூர்ல இருந்து விண்வெளி வரைக்கும் ஒரு தமிழனோட சாம்ராஜ்யம் ஆரம்பமாகிடுச்சு. 2026ல நடக்க போற இந்த ஒரு விஷயம் விண்வெளி வரலாற்றையே மாத்த போகுது. அது என்ன? யார் அந்த சக்திகுமார்? வாங்க பாப்போம். பொதுவா ஒரு சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்ப பல 100 கோடி ரூபாய் செலவாகும். ஆனா இவ்வளவு செலவு பண்ணி அனுப்புற அந்த சேட்டலைட் அதோட எரிபொருள் தீர்ந்ததும் வெறும் விண்வெளி குப்பையா மாறிடும். இதனால உலக நாடுகளுக்கு பல பில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்படுது. இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு தான் நம்ம பெரம்பலூர் மண்ணின் மைந்தன் சக்திகுமார் ஒரு மாபெரும் தீர்வை கொண்டு வந்திருக்காரு. இவர் உருவாக்கி இருக்க தொழில்நுட்பம் என்னன்னா ஆன் ஆர்பிட் சர்வீசிங். அதாவது விண்வெளியிலேயே ஒரு பெட்ரோல் பங்க் போல ஒரு பெரிய எரிபொருள் டேங்கரை நிலைநிறுத்துவது. ஒரு சேட்டலைட்ல எரிபொருள் குறையும் போது இந்த டேங்கர் தானாவே அந்த சேட்டலைட் கூட போய் டாக் ஆகி பெட்ரோலை நிரப்பிட்டு வந்துடும். இதனால 10 வருஷம் உழைக்க வேண்டிய ஒரு சேட்டலைட்டை இன்னும் 15 முதல் 20 வருஷம் வரை நம்மால பயன்படுத்த முடியும். இந்த தொழில்நுட்பம் மட்டும் முழுமையா நடைமுறைக்கு வந்தா விண்வெளியில இருக்கிற குப்பைகள் குறையறது மட்டும் இல்லாம விண்வெளி பயணங்களுக்கான செலவும் பாதியா குறையும். இதை கேள்விப்பட்ட இஸ்ரோ மற்றும் உலக விண்வெளி நிறுவனங்கள் இப்போ சக்திகுமாரோட இந்த புதுமையான முயற்சியை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தமிழன் விண்வெளியோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க போறாருன்னு நினைக்கும் போது நமக்கெல்லாம் பெருமையா இருக்குல்ல. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சக்திகுமார் அப்படிங்கிற தமிழர் விண்வெளியில சுத்திட்டு இருக்கிற சேட்டலைட்டுகளுக்கு அங்கேயே பெட்ரோல் போடுற, அதாவது எரிபொருள் நிரப்புற ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால காலாவதியாகிற பல கோடி மதிப்புள்ள சேட்டலைட்டுகளை நம்ம காப்பாற்ற முடியும். இஸ்ரோவும் இதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது கேக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா இதோட பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்பவே சிக்கலானது. மணிக்கு சுமார் 28,000 கிலோமீட்டர் வேகத்துல விண்வெளியை சுத்திட்டு இருக்கிற ஒரு சேட்டலைட்டை இன்னொரு ரோபோட்டிக் விண்கலம் போய் துல்லியமா பிடிக்கணும். ஒரு சின்ன மில்லிமீட்டர் அளவுல தப்பு நடந்தா கூட ரெண்டுமே மோதி சுக்குநூறா ஆகிடும். இந்த பிரிசிஷன் டாக்கிங் தொழில்நுட்பத்துல தான் சக்திகுமாரோட நிறுவனம் உலகையே வியர்க்க வைக்குது. இதுவரைக்கும் அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசு நாடுகள் மட்டுமே முயற்சி செஞ்ச இந்த வித்தைய நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதோட அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? வருங்காலத்துல நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் மனுஷங்க போகும்போது வழியிலேயே அவங்களுக்கு தேவையான எரிபொருளை விண்வெளியிலேயே நிரப்பிக்க முடியும். இதனால பூமியில இருந்து கிளம்பும் போது ராக்கெட்டோட எடைய பாதியா குறைக்கலாம். ஸ்பேஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த துறையில நம்ம பெரம்பலூர் சக்திகுமார் ஒரு குளோபல் லீடரா உருவெடுத்துட்டு வர்றது இந்திய விண்வெளி துறைக்கே ஒரு பெரிய உந்திதல். இது வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, இது விண்வெளி பயணத்தையே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு புரட்சி. இந்த திட்டம் வெறும் ஒரு தனிநபரோட ஸ்டார்ட் அப் முயற்சி மட்டும் இல்ல. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இதை கவனிச்சு இன்ஸ்பேஸ், அதாவது இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் அத்தாரைசேஷன் சென்டர் மூலமா இதுக்கு தேவையான அத்தனை தொழில்நுட்ப உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த இந்த விண்வெளி சந்தையில இப்போ ஒரு தமிழரோட கண்டுபிடிப்பு மூலமா இந்தியா ஒரு குளோபல் லீடரா மாறப்போகுது. யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற எந்த நாட்டு சேட்டலைட்டுக்கு எரிபொருள் தீர்ந்தாலும் அவங்க உதவிக்கு இந்தியா கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற நிலைமை சீக்கிரமே உருவாக போகுது. இதனால பல 1000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி நம்ம நாட்டுக்கு கிடைக்கும். பெரம்பலூர்ல இருந்து கிளம்பி இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் தன்னோட அறிவால ஒரு தமிழன் தடம் பதிச்சிருக்கிறது வெறும் பெருமை மட்டுமில்ல, இது இந்திய விண்வெளி பொருளாதாரத்தையே மாத்தி எழுத போற ஒரு புரட்சி. திறமையும் விடாமுயற்சியும் இருந்தா ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கூட அதில உலகத்தையே ஆள முடியும் அப்படிங்கிறதுக்கு சக்திகுமார் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆக பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் மர்மங்கள் நிறைந்த இடம் மட்டும் கிடையாது, அது நமக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளையும் ஒளிச்சு வச்சிருக்கு. பெரம்பலூர்ல இருந்து விண்வெளி வரைக்கும் நம்ம சக்திகுமார் செஞ்சிருக்கிற இந்த சாதனை நம்ம கனவு காண்றதுக்கு எல்லைகளே கிடையாது அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது. 2026ல நடக்க போற இந்த மாற்றங்களும் இந்திய விண்வெளி புரட்சியும் நம்ம எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்க போறது உறுதி. இந்த தொழில்நுட்பம் மூலமா இந்தியா விண்வெளி துறையில உலகத்தோட சூப்பர் பவரா மாறுமா? உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க கிட்டையும் இந்த அதிசயத்தை பத்தி பேசுங்க. விண்வெளி மற்றும் அறிவியல் சார்ந்த இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரபஞ்சம் மிக பெரியது, ஆனா அதை தேடி நம்ம போடுற இந்த நடைப்பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள்.